மார்ச் மாதம் 9ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. ஆராதனை 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 அப்பா. பிதாவே மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. பரிசுத்தரே மை ஆராதிக்கிறோம், பரலோக பிதாவே மை ஆராதிக்கிறோம், ஆதியும் அந்தமுமானவரே மை ஆராதிக்கிறோம், அல்பாவும் மேகாவே மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேலின் தேவனே மை ஆராதிக்கிறோம், யாக்கோபின் தேவனே மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே. அப்பா, நீர் பரிசுத்தராய் இருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் அதிகாலை தோறும் எங்களை தட்டி தட்டி எழுப்புகிறவரே, புதிய புதிய கிருபைகளை நிரப்புகிறவரே மை ஆராதிக்கிறோம் அப்பா. மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உடைய பாதப்படியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. இதோ இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து உடைய பேரன்பு இரக்க தயவுக்காக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் அப்பா. உம்முடைய தண்டனிட்டு வணங்குகிறோம் தகப்பனே ராஜா. நீர் ஒருவரே மெய்யான தேவனப்பா. உம்மை போல தெய்வம் விலையிலே வேறு இல்லையே அப்பா. நீர் அரசருக்கெல்லாம் அரசர் தகப்பனே ராஜா. அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களோடு கூட அப்பா உம்முடைய கரம் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, எங்களுக்கு காண்டா மிருகத்திற்கு ஒப்பான வலிமையை கொடுக்கிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போலாக்குகிறவரே, வேலை செய்ய பலனை கொடுக்கிறவரே, வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாக கொடுத்தவரே, உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கொடுக்கிறவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் குரலுக்கு செவி கொடுக்கிறவரே, எங்கள் அழுகையின் கண்ணீரை காண்கிறவர் அப்பா. எங்களுக்கு இரும்பு தாழ்பால்களை உடைத்து ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை எங்களுக்காக திறந்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறவரே அப்பா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவர்கள், என்னை நோக்கி வருகிற யாவரும் பிழைப்பான் என்று தகப்பனை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. எங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் உடைய பாத படியிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த இணைப்பிலே மீண்டும் ஒரு விசை கூட தகப்பனை நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து தகப்பனே ராஜா அப்பா உம்மிடம் அன்றாட உம்மிடம் எங்களுடைய ஜெப தேவைகளை அப்பா சமர்ப்பிக்க அப்பா நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து வந்துள்ளோம் தகப்பனே ராஜா. எங்கள் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன் தகப்பனே ராஜா. எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் தகப்பனே ராஜா. உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பெயர் பெயராய் நம்முடைய பாத படியிலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே எதை கடன் உனக்கு தருவேன் என்று நம்முடைய வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நினைப்பில் உள்ள யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெப விண்ணப்பம் ஏறெடுக்க அப்பா வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருடைய தேவனுடைய பாத படியில ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா. நன்றியப்பா 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 நன்றியப்பா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தகப்பனே ராஜா உடைய பாத படியிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரின் கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா. உடைய கடைக்கண் பார்வை எங்கள் குடும்பத்தின் மீது திருப்புவீராக தகப்பனே ராஜா. நன்றியப்பா நன்றியப்பா. உடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களுக்கு தடையாயிருக்கூடிய எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து தகப்பனே ராஜா. எங்கள் மீது இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே ராஜா. நன்றி தகப்பனே. நாங்கள் மனித பலவீனர்கள் தகப்பனே ராஜா. எங்களுடைய மனித பலவீனங்களால் உமக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக நாங்கள் பாவங்கள் பல செய்திருந்தால் அப்பா எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் நம்முடைய ஒரு துளி ரத்தம் தகப்பனை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் தகப்பனே ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரம் விடுதலை ஆண்டவரே. நம்முடைய ரத்தத்தினால மாத்திரம் நாங்கள் விடுதலையாக முடியும் ஆண்டவரே அப்பா. விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே தகப்பன எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை தகப்பன ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள பலவீனங்கள் மாறணும் தகப்பன ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தகப்பன தீய பழக்கங்கள் மாறணும். எங்கள் குடும்பங்களிலே உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே சபித்து நிர்மூலமாக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை உடைய சித்தத்திற்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன ராஜா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றியப்பா. ஹல்லேலூயா அப்பா தகப்பனே. எவ்வித நோயை உம்மால குணமாக்க முடியும் தகப்பனே ராஜா. மரித்தோரை உயிர் பெற செய்த தேவனுக்கு எங்கள் குடும்பங்களில் உள்ள அப்பா எல்லா விதமான பிரச்சனைகளும் உமக்கு லேசான காரியம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே ராஜா. அப்பா எங்களுடைய குடும்பங்களில் ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா சிரியா மன்னன் தகப்பனே ராஜா
சிரியாமான நாமானுடைய அப்பா தொழுநோயை சுகப்படுத்த அப்பா என் தேவனால் கூடும்போது தகப்பனை எங்கள் குடும்பங்களில் நோய்களை கூட மாற்ற வல்ல தேவனாயிருக்கிற தகப்பனே ராஜா. அப்பா எங்களுக்குள்ள கூட தகப்பனே ராஜா ஒரு தகப்பனே ராஜா ஒரு விசுவாசி இல்லாமல் இருக்குது தகப்பனே ராஜா. நாமான் கூட தகப்பனே ராஜா தன்னுடைய நோயை இருந்து விடுதலை பெறுவதற்காக தகப்பனே ராஜா அவளிடம் பணிவிடை செய்த ஒரு சிறு பெண் அவளுக்கு ஆலோசனை சொன்னபோது அந்த ஆலோசனையை கேட்டு தகப்பனே ராஜா இறைவாக்கினரை தேடி போன போது அவரும் கூட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் அப்போ அவர் சொன்னார் தகப்பனே ராஜா. நீ சென்று யோதா நதிக்கரையிலே மூழ்கி எழுந்தால் உன்னுடைய தொழுநோய் சுகமாகும் என்று சொன்னபோது அவர் அதை அற்பமா எண்ணிக்கொண்டார் தகப்பனே ராஜா. அப்பா நீர் கூட எங்களுக்குள்ள பேசும்போது ஒரு சிறு விஷயங்களை கூட எங்களுக்குள்ள நாங்கள் உம்மிடம் விசுவாசத்தோடு கேட்கும் போது நீர் அதை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை தகப்பனே ராஜா. விசுவாசம் இல்லாத காரணத்தால் தான் தகப்பனே ராஜா நாமான் அவர் தகப்பனே என்னுடைய எல்லையிலே இல்லாத ஆறுகள் குளங்களா இங்கு இருக்கிறது என்று தகப்பனே அவர் அலட்சியமாய் சொன்னபோது அப்பா அவருடைய பணியாளர் சொன்னார், நீர் இதைவிட பெரிய விஷயம் உனக்கு சொல்லியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா அப்பா, நீங்க போய் அதை நீங்க செய்து பாருங்கள் என்று சொன்ன போது அவர் தகப்பனே ராஜா அந்த யோர்தான் ஆற்றங்கரையில் அவர் மூழ்கி எழுந்த போது அவருடைய தொழுநோய் நீங்கியது மாத்திரமல்லாமல் தகப்பனே ஒரு சிறு பிள்ளையின் உடலை போல அவர் மாறினார் தகப்பனே ராஜா. அவர் உடல் மாற்றப்பட்டதப்பா. அப்படியாய் கூட அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதப்பா. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவர் ஒரு சிறு குழந்தையை போல மாற்றப்பட்டாரப்பா. நாங்களும் கூட எங்களுடைய பாவங்கள் பலவீனத்தின் நிமித்தமாக எங்களுக்குள்ள பலவிதமான நோய்கள் தகப்பன மன்னம் வருந்துகிறோம் தகப்பன ராஜா. உம்முடைய ஆவின் கனிகள் கொடைகளால் எங்களை நிரப்புங்க அப்பா. எங்களுடைய குற்றங்கள் பாவங்களை அப்பா உம்முடைய ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. யோர்தான் ஆட்சியிலே மூழ்கின போது அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது போல அப்பா உம்முடைய ரத்தம் எங்கள் குடும்பங்களுக்குள்ள எங்கள் பிள்ளைகளுக்குள்ள எங்களுக்குள்ள வரும்போது தகப்பன எங்களுக்குள்ள ஒரு விடுதலை. நாங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறுவோம் அப்பா. எங்களுடைய உள்ளம் சிறு பிள்ளைகளை போல மாறும். எங்களுடைய உடல் சிறு பிள்ளைகளை போல மாறும் தகப்பனே ராஜா. எங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களை உம்மிடம் முன்பால் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பாவத்தின் நிமித்தமாக எங்கள் குடும்பங்களில் நோய்களை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஆராதனைக்குரியவரே அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே, நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளை எங்கள் நெஞ்சமும் உமக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது தகப்பனே. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என்று அப்பா தகப்பனை திருப்பாடல் ஆசிரியர் உரைப்பது போல நாங்களும் கூட தகப்பனை ராஜா உம் மீது நம்பிக்கை வைத்து அப்பா உம் மீது உயிருள்ள தேவன் மீது நம்ம நம்பிக்கை வைத்து உம்முடைய முன்னிலையில் வந்து நாங்கள் இருக்கிறோம் தகப்பனை ராஜா. ஒளியையும் உண்மையும் அனுப்பியருளும் அப்பா. எங்களை வழிநடத்துகிற அப்பா உம்முடைய உண்மை உம்முடைய ஒளி எங்களுக்குள்ள அப்பா இருளை எல்லாம் வெளிச்சமாக மாற்றுகிற ஒளி ஆண்டவரே. எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள எங்களுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவீராக தகப்பனை ராஜா. உம்முடைய மகிழ்ச்சியை நாங்கள் அப்பா ஆர்ப்பரித்து கொண்டாட எங்களுக்குள்ள உம்முடைய மகிழ்ச்சி எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா. நாசிரியத்துல அப்ப தகப்பனே ராஜா இறைவாக்கினர் பலர் இருந்த போது கூட தகப்பனே ராஜா அப்பா நீர் எலியா இறைவாக்கினர் போல வேறொரு இறைவாக்கினரை கண்டதில்லையே தகப்பனே ராஜா. எங்களுக்குள்ள கூட தகப்பனே எங்களுடைய பங்கில கூட தகப்பனே எங்களுக்கு பலவிதமான அப்பா தகப்பனே இறைவாக்கினர் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே ராஜா. ஆனாலும் கூட நாங்கள் குருக்கள் பேசுவதை நாங்கள் செவி கொடுக்க மறுத்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. சொல்வதை கேட்க மறுத்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. பாவ சங்கத்தனம் செய்ய மறுத்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த தபசு காலத்தில் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து பாவ அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுபட்டு நாங்கள் முழு பலனை அடையக்கூடிய எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. உடைய பரலோக ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. இந்த இணைப்பிலுள்ள இன்னுமாய் கூட என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிற தகப்பனே ராஜா. நோய்களை சுகப்படுத்துகிற தேவன், வேண்டுதலை கேட்கிற தேவன், விளைவினங்களை எல்லாம் மாற்றி போடுகிற தேவன் தகப்பனே நீர் அப்பா. எல்லாவற்றுக்கும் முதலும் முடிவுமானவர் நீர் தகப்பனே ராஜா. அப்பா நன்றி அப்பா தகப்பனே. எத்தனையோ குடும்பங்களிலே தகப்பனே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் தகப்பனே ராஜா. குடும்பங்களிலே சமாதானத்தின் ஆவியை ஊற்றுவீராக. என்னுடைய
தேசத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய தேசத்தில் ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊற்றுவீராக தகப்பனே ராஜா. அப்பா, இஸ்ரேல் தேசத்தை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே ராஜா. இயேசுவே, கல்லாலான இதயங்கள் மாற்றப்படணும் தகப்பனே ராஜா. அப்பா, அந்த இஸ்ரேல் தேசத்தை நடத்துகிற அரசியல் அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, ஆட்சி செய்கிறவர்களை ஒப்பு கொடுங்க. அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அவர்கள் ஞானமாய் செயல்பட தகப்பனே ராஜா அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அப்பா, எத்தனையோ பேர் தகப்பனே ராஜா பயத்தோடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும், அப்பா எனக்கு இந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று தகப்பனே ராஜா திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் அப்பா கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், அப்பா ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்கள் தகப்பனே, நோயாளிகள் தகப்பனே, மருத்துவமனைகள் கூட அடைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்களே தகப்பனே. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, அப்பா இந்த குண்டு வீச்சு தகப்பனே ராஜா மருத்துவமனைகளிலும் கூட வீசப்படுகிறது தகப்பனே ராஜா. இயேசுவே, இயேசுவே, ஆவியானவரே, உண்ண உணவு இல்லாமல் இருக்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, உயிர் பலி அதிகரித்து கொண்டிருக்கிறது தகப்பனே. இந்த போர்கள் வேணா ஆண்டவரே, இந்த போர்கள் நிறுத்தப்படணும். சமாதானத்தின் ஆவியானவர் அப்பா நீர் இறங்குவீராக, இறங்குவீராக. அப்பா, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து, எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து தகப்பனே ராஜா தேசத்தின் மீது இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. இந்த போர்கள் நிறுத்தப்படணும் அப்பா. அம்மா, தாயே, கன்னி மரியே, மகளோட பருந்து பேசுங்க அம்மா. இந்த போர்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு சமாதானத்தின் தூதுவராய் வர தகப்பனே, அமைதி நிலவ அம்மா, தாயே, மகளோட பருந்து பேசுங்க அம்மா, பருந்து பேசுங்க. இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே ராஜா. நீர் அப்படியாய் மாற்ற போய் நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உறக்கத்தை கொடுப்பீராக தகப்பனே. மன அழுத்தத்தின் நிமித்தமாக உறக்கம் இல்லாமல் பலவிதமான கவலைகளின் நிமித்தம், அப்பா கடன் பிரச்சனை நிமித்தம், பிள்ளைகளை குறித்து கவலைகளின் நிமித்தம், என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, என் பிள்ளைகளுக்கு குழந்தை பேர் இல்லை, என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு இல்லையே, என் பிள்ளைகள் திருமணம் ஆகிய ஒரு சமாதான வாழ்க்கை வாழவில்லை என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, வயதான காலத்தில் அவர்கள் நிம்மதியாய் வாழ்வதற்கு தடையாயிருக்கிற அப்பா குடும்ப சமாதான தகப்பன பிள்ளைகள் சரிவர வாழ்வு வாழ்ந்தால் மாத்திரம் பெற்றோர்கள் தகப்பனை ஒரு நிம்மதியான வாழ்வு, சமாதானமான வாழ்வு வாழ முடியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், 10ஆம் வகுப்பு தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஞானத்தின் ஆவியானவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக தகப்பனே ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே ராஜா. அப்பா, மீண்டும் ஒரு விசை கூட எங்கள் குடும்பங்களை ரத்தத்தால முத்திரிடுகிறோம், எங்கள் பிள்ளைகளை ரத்தத்தால முத்திரிடுகிறோம், எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்கள் மீது முத்திரிடுகிறோம், வாகனத்தை முத்திரிடுகிறோம். போக்கிற வாரத்தில் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிற கிருபைக்காக, தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் நடத்தினது முது கிருபை, இனியும் எங்களை நடத்த போகிறது முது கிருபை ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா, ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.